You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தினாலே டாக் வித் ஜீசஸ் இதன் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்தி அவர் பாதுகாக்கிற தேவன். வேதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37 வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மறுபடியும் வாசிக்கிறீங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் உன் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் என்பதை இந்த நாட்களில் கூட நாம் அறிந்தோம். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று பார்க்கும்போது இது தாவீதின் சங்கீதம் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது பாடின சங்கீதம், அல்லது தாவீது ஏறெடுத்ததான ஜபம் என்று சொல்வது. இப்போது இங்கே பார்க்கும்போது உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் என்ன. இந்த நாட்களிலே நாம் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளும், யாருடைய காரியங்களை தேவனாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நாம் பார்க்கும்போது இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார் என்று சொல்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது யோசுவோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுது. அப்போது வாக்கு கொடுக்கும்போது அவர் யோசுவோடு கூட இருந்தார். யோசுவோடு கூட அவர் இருந்தது நிமித்தமாக அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம், ஜனங்களை வழிநடத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்படும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் என்பது. இன்றைக்கு மனுஷன் பல காரியங்களில் தேவனாய் கர்த்தரை நாடி செல்வதில், அவரை தேடுவதில் அதிகமாக குறைவுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்களில் கூட நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூடால் நம்ம செய்கிற காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தால் சரி, எவைகளாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த நாட்களில் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்கள் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட இருந்தது நிமித்தமாக அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றினான். இன்றைக்கு ஒன்றை மாற்றின, தாவீது கர்த்தரை தேட ஆரம்பித்தான், கர்த்தரோடு இருக்க ஆரம்பித்தான். பல விதத்தில் பல பிரச்சனைகள் வந்தது தான், பல உபத்திரங்கள் வந்ததான், பல விரோதமான காரியங்கள் செயல்படுதான். ஒரு பக்கம் சவுல் அவனை கொலை செய்ய திட்டமிடுகிறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அப்சலோம் அவனுடைய மகனை அவனை கொலை செய்யும்படியாக அவனை வகை தேடுகிறான் என்று சொல்ல பார்க்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலை கூட தாவீது கர்த்தரை தேட ஆரம்பித்தான் என்று சொல்லப்படு. இன்றைக்கி ஒன்றை மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நேரிட்டு, ஒரு விதத்தில் பாருங்கள், தன் குடும்பத்தை அவன் பார்க்க வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும், அடுத்தபடி தன் ராஜ்யத்தை, தன் தேசத்தை வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவைகளும் செய்து முடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது யுத்தத்திற்கு போக வேண்டும். இப்பேற்பட்ட காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நேரிட்ட போதிலும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை தேடாமல் இருக்கவில்லை. இப்பேற்பட்ட ஒரு நெருக்கங்கள் காணப்பட்டது, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டது. இப்பேற்பட்ட சூழ்நிலை கூட, இப்பேற்பட்ட நெருக்கத்தில் கூட அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தான். கர்த்தரை தேட ஆரம்பித்தன கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாக தேவனாய் கர்த்தர் அவனை எல்லா காரியங்களும் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லவில்லை. எத்தனையோ விரோதமான செயல்கள் வந்துதான், எத்தனையோ போராட்டங்கள் வந்துதான், ஆனால் ஒரு பொழுதும் அவனை கர்த்தரை தேடாதிருக்கல. அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும்
என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்தது நிமித்தமாக தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு அவர் வாய்க்க பண்ணினார் என்று இங்கே சொல்லப்படுது. அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே சொல்லப்படுது, அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னேன். இப்படி தான் மோசே அதிகாலையில் தேவனை தேட ஆரம்பித்தான். ஆபிரகாம் அதிகாலையில் தேவனை தேட ஆரம்பித்தான். அதாவது தாவீதும் அதிகாலையில் தேவனை அவன் தேட ஆரம்பித்தது நிமித்தமாக தேவனை அவன் போகிற இடங்களெல்லாம் அவன் தேவனை கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வாய்க்க செய்ய அவனுக்கு எல்லாவற்றிலிருந்து தேவனை கர்த்தர் ஜெயமாக அவர் மாற்றினார் என்று சொல்லப்படுகிறார். அப்பேற்பட்ட தாவீது தான் சங்கீதத்தை 23வது சங்கீதத்தை எழுதுகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன், அவர் என்னை புல்லில் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி இப்படியாக அவன் பாடுகிறதான ஒரு பக்தனாக காணப்படுறான். இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லி எத்தனையோ பலவிதமான வழிகளை நாம் தேடி நாடி அவைகள் பின்னாடி அவைகள் தேடி அவைகள் பின்னாடி நாம் நாடி செல்லும் பொழுது அவைகள் நிமித்தமாக நமக்கு தோல்வியும் அவமானமும் தான் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நீ தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்படும். வேதம் சொல்லுறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தரை தேடுங்க, கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர். அது மாத்திரம் சங்கீதம் பல சங்கீதங்களில் பல வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுது. கர்த்தருக்கு நான் பொறுமையோடு கூட காத்திருந்தேன், கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டு அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் என்று சொல்லப்படுது. நம்ம கூப்பிடும்போது, நாம் ஜெபிக்கும்போது, தேவனோடு நெருக்கத்தில் இருக்கும்போது, தேவனோடு உருவாடும் போது அவர் நம் பக்கமாய் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுது. கர்த்தரை தேடும்போது அவர் என் பக்கமாய் அவர் சாய்ந்தார் என்று சொல்லப்படுது. இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக வேலையில் கூட அந்த காரியங்களுக்கு வாய்க்கப்படணுமா, இந்த காரியங்களுக்கு வாய்க்குமா, இங்கே போனால் இந்த காரியங்களுக்கு வாய்க்குமா என்று சொல்லி அநேக விதத்தில் நாடி ஓடி சென்றிருப்பீர்கள். அவைகள் நிமித்தமாக உங்கள் தோல்விகள் அவமானமைகள் அடைந்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், ஒரு பொழுதும் அவர்கள் வெட்கம் அடைந்ததில்லை. அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்களெல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய எல்லா விக்கினங்களுக்கும் உங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சித்து அவர் பலப்படுத்தி உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தரை தேடும்போது அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் படி உங்களை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்தி பாதுகாக்கிறார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்ட தேவப்பிள்ளை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்தில் அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.